வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, மாமன்னர் ராஜாதி ராஜ சோழனுடைய மெய்க்கீர்த்தி பகுதி தான் பார்க்க போகிறோம். இவர் யாருன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய 2ஆம் மகன். அவருடைய மெய்க்கீர்த்தி என்னங்கிறத பார்ப்போம். ஸ்வஸ்தி ஸ்ரீ திங்களேர் பெருவலர் அங்கதிர் கடவுள் தொல்குலம் விளங்க தோன்றி மல்கிய வடதிசை கங்கையும் தென்திசை இலங்கையும் குடதிசை மகோதையும் குணதிசை கடாரமும் தண்டினிலில் கொண்ட தாதை தன் மண்டல வெண்குடை நிழலென தாங்குடை நிலற்றி திசைதோறும் செங்கோல் ஓச்சி இசைக்கேளு. இதில் வர இந்த அங்கதிர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் எதை குறிக்குது அப்படின்னா சூரியன். அப்போ சூரிய குலத்தில் தோன்றிய சோழர்கள் என்பது இதுலேயும் தெளிவாக புலப்படுது. அடுத்து தென்னவன் மான பரணன் பொன்முடி பருமணி பசுந்தலை போருக்கழுத்த தறிந்து வேணாத்தரசை சோனாட்டோதாக்கி கூவகை தரசரை சேவக தொலைத்து வேலைக்குள் காந்தலு சாலைகள் அறுத்தற்பின் தங்குல தவனிவர் நன்கு தரு தகிமையில் அரசியலுரிமை முறைமேலேத்தி வில்லவர் மீனவர் வேல்குலச்செலுக்கியர் வல்லவர் முதலாய் வணங்கி வீற்றிருந்து தராதலம் படைத்த திக்கேலும் துதிக்கேலும் செயங்கொண்ட சோழன் எனும் மதிக்கேலு கோவிராச கேசரி பன்மரான உடையார் ஸ்ரீ ராஜாதி ராஜ தேவர்க்கு யாண்டு. அது எவ்வளோ பெருமையாக சொல்கிறாங்க பாருங்கள். ராஜாதி ராஜதேவர்க்கு யாண்டு. அடுத்து விளக்கம். மங்களம் உண்டாகட்டும். சந்திரன் வளம் பெற உதவியாக இருக்கும் சூரியனின் குலத்தில் தோன்றி, இங்கே தான் நான் சொல்ல வந்தது. வடதிசையில் கங்கையும் தென் திசையில் இலங்கையும் குடதிசைனா இப்போ இருக்க அரபிக்கடலில் மகோதயம்னா கேரள பகுதி, கேரள தலைநகர். குணதிசைனா வங்கக்கடலை குறிக்கும். கடாரத்தையும் தன் வசம் கொண்டு அனைத்தையும் தன் மண்டலமாக்கி வெண்மையான குடையை நிழல் தருவித்து எல்லைகளை பாதுகாத்து, அது எல்லாத்தையும் தன்னுடைய மண்டலமாக்கி வெண்மையான குடையை வச்சு நிழல் தர்ற போல எல்லா எல்லைகளையும் பாதுகாத்து அனைத்து திசைகளிலும் செங்கோல் பரவ விட்டு தென்னவன்னா பாண்டியனை குறிக்குது. பாண்டியனை வீழ்த்தி பொன்முடினா பொன்னால் ஆன முடி, தலை அந்த கிரீடம், பொன்னா தங்க கிரீடம், மணிகள் மற்றும் அனைத்தையும் கைப்பற்றி. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ராஜேந்திர சோழன் அவர்கள் தான் நம்ம கடாரத்தை ஜெயித்தார் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையிலேயே சொல்லணும்னா ராஜேந்திர சோழன் எந்த அளவுக்கு அந்த நாடுகளை அவர் வென்றாரோ அது எல்லாத்துலேயும் கூட இருந்து அந்த வெற்றியை முழுவதுமாக ஆக்கி கொடுத்த பெருந்தன்மைக்குரியவர் மாமன்னர் ராஜாதிராஜன் தான். அதனால தான் அவரோட மெய்க்கீர்த்தி இதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வேணாடு அரசரை சோழ நாட்டுக்குட்பட்ட அரசராக்கி, வேணாடுங்கிற நாடு நமக்கு தெரியும், அந்த நாட்டு அரசரை சோழ நாட்டுக்குட்பட்டதாக்கி கூவகை அரசரை சேவகனாக்கி. இந்த கூவகை அரசர் யாருன்னு தெரியல. காந்தலு சாலை களமறுத்த பின், இவரோட கல்வெட்டுலேயும் அந்த காந்தலு சாலை களமறுத்த பின்புங்கிறது வருது. தன் குல மனிதர்களின் ஆலோசனைக்கேற்ப. அப்போ என்னென்னா, ஒரு போரில் ஒரு தளபதி மரணிக்க தருவாயில் நீங்கள் இந்த போரை நடத்தி பேரரசராக சூட்டுங்க அப்படி சொல்கிறாரு. அதற்கேற்ப, அதுதான் தன் குல மனிதர்களின் ஆலோசனைக்கு ஏற்ப அரச பதவியேற்று வல்லவர் மீனவர் உலுக்கியர் இதை மாதிரி நிறைய பேர் அந்த குடிகளை கொடுத்து முதலானோர் வணங்கும் புகழ் கொண்டு வீற்றிருந்து, அவங்களாம் வணங்கி அந்த புகழ் கொண்டு வீற்றிருந்து திக்கேலும் 8 திக்கும்னு சொல்கிற மாதிரி திக்கேலும் ஜெயங்கொண்ட சோழன் என்றும் அழைக்கப்படும். இவருக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜெயங்கொண்ட சோழன் அப்படிங்கிற பேர் இருந்திருக்கு. ஏன்னா தந்தையார் பேரும் ஜெயங்கொண்ட சோழன் தானே. திங்களின் புகழ் கொண்ட கோவிராஜ கேசரியான மாமன்னர் ராஜாதிராஜன் புகழ் ஓங்குக. இதுதான் இந்த மெய்க்கீர்த்தியோட அர்த்தம். அடுத்த பதிவில் அவருடைய வரலாறு மற்றும் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.